கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளில் வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து உங்களோடு பேசுவதில் உறவாடுவதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள், உங்களே சந்தோஷமாய் காத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டோட வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். 2 நாளாகமம் 15:7, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். கைகளை தளர விட்டுறாதீங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லாதீங்க, சமாதானம் இல்லைன்னு சொல்லாதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ ஏன் பலன் இன்னைக்கு வரைக்கும் இல்லை? ஆண்டவர் சொல்றாரு, 2 நாளாகமம் 15:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஹோலி பைபிள் இல்லை, பாஸ்டர் கிடையாது, ஏன் ஜீசஸ் கிரைஸ்டும் கிடையாதான். அப்புறம் எப்படி கையின் கிரியைகள் ஆஸ்வதிக்கப்படும்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை முதலாவது சத்தியத்தை அறிய பண்ணுவேன். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. சத்தியம், the word of God, அதை உங்களை அறிய செய்வார், அது உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எஸ், thank you Jesus. பாருங்க, 2 நாளாகமம் 15:15 பின்பகுதி, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். எப்பொழுது இளைப்பாற பண்ணினார்? முழு மனதோடு அவரை தேடின பொழுது சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது சத்தியத்தை அறிய பண்ணுவார். 2வது, ஆண்டவர் நீங்க அவரை தேட வைத்து உங்கள் யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க சத்தியத்தை அறிய அறிய உங்களுக்கு எதிரான எல்லா யுத்தங்களும் தகர்ந்து போகும். நீங்க ஆண்டவர் எவ்வளவு தூரம் தேடுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு எதிரான யுத்தங்கள் எல்லாம் அழிந்து போகும். தேவ ஜனமே, சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டவரை தேடுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் கையின் பிரயாசம் எல்லாம் வீணாகுதுன்னு சொல்றீங்க, இல்ல, கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நீங்க ஆண்டவர்கிட்ட கரெக்டா இருங்க, ஆண்டவர் உங்க காரியத்துல கரெக்டா இருந்து உங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார், உங்களை ஆஸ்வதித்து பெருக பண்ணுவார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் சொல்றாங்க, என் கையின் கிரியைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படவில்லை என்று சொல்லி கவலைப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, இவர்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகட்டும், உம்மை முழு இருதயத்தோடு தேடட்டும், சமாதானத்தை கண்டடையட்டும், கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் நல்ல செய்திகள் இவர்களை தேடி வரட்டும் ஆண்டவரே. இவர்களை முத்தமிட்டு ஆசீர்வதியும் அப்பா, இவங்களை கட்டிக்கொண்டு அரவணைத்து இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.